ஸோ இந்த மாதிரி எது ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு இது நடந்தாலும், துயர சம்பவம் ஒரு ஸ்டேட்டில் நடந்தால், ஒரு மாநிலத்தில் முதல் பொறுப்பு அந்த அரசுக்கு சார், கவர்மெண்ட்டுக்கு. முதல் பொறுப்பு அந்த கவர்மெண்ட்டுக்கு. ரெண்டாவது போலீஸ், அவங்க தான் லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் பண்ணுறவங்க. போலீஸ்க்கு அந்த இது உண்டு. மூணாவது, எந்த பார்ட்டி இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்களோ அந்த பார்ட்டிக்கு பொறுப்பு இருக்குது. அரசாங்கம் அப்படிங்கிறச்ச அரசாங்கம் மைக்ரோ லெவலில் இறங்கிலாம் பண்ண முடியாது. ஓவரால் ஹை லெவலில் அரசாங்கத்துக்கு பொறுப்பு உண்டு, அதை தட்டி கழிக்க முடியாது. சரி, இப்போது மைக்ரோ இதில் பார்க்கும்பொழுது போலீஸ் டிபார்ட்மெண்ட் தவறி விட்டதா, இல்லை அந்த இவங்க விஜய் பார்ட்டி அவங்க தான் இது பண்ணாங்க அவங்கள. இல்லை ஓவராலாக நான் எப்படி வந்தது, என்ன நடந்தது எல்லாமே சார் சொல்லிட்டார். திரும்பி அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. க்ரௌடு மேனேஜ்மெண்ட், இந்த க்ரௌடு மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு நடந்திருக்கிறது, இந்த போலீஸ் அஃபிஷியல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக இந்த மேலே போக போக அந்த அஃபிஷியல்ஸ் எல்லாருக்கும் அந்த அளவுக்கு இந்த க்ரௌடு மேனேஜ்மெண்ட்லாம் ட்ரைனிங்லாம் எடுத்து ஒரு எக்ஸ்பர்டைஸ் அச்சீவ் பண்ணிருப்பாங்க. இதையும் தாண்டி நடக்கிறது அப்படின்னா என்ன அங்கே நடந்தது அப்படின்னு பார்க்குறச்ச, இந்த இன்சிடெண்ட்டை பற்றி நாக்பூர் கமிஷனர் ரவி சிங்கல் அப்படிங்கிறவர் அவர் சொல்லிருக்கார், க்ரௌடு டென்சிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த க்ரௌடு டென்சிட்டியை சொன்னால் 4 பேர், அதான் ஒரு ஸ்கொயர் மீட்டர் ஏரியாவில் 4 பேர் இருந்தால் அது வந்து நார்மல். ஒரு ஸ்கொயர் மீட்டர் ஏரியாவில் 5 பேர் இருந்தால் ரிஸ்காக இருக்குது. ஒரு ஸ்கொயர் மீட்டர் ஏரியாவில் 6 பேருக்கு மேலே இருந்தால் டேஞ்சரஸ். இப்போ இதை வந்து நாங்கள் டிவிலலாம் இதை பார்க்கும்பொழுது கரூரில் நடந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் மீட்டரில் அந்த க்ரௌடு டென்சிட்டி அப்படிங்கிறது 7 இருக்குது. அதனால் ரொம்ப டேஞ்சரஸ் இது அப்படின்னு க்ரௌடை பார்த்த உடனேயே அவர் நாக்பூர் போலீஸ் கமிஷனர் சொல்கிறார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்கு அப்படின்னா எதனால் அந்த கூட்டம் வந்தது? இது ஏற்கனவே இவங்க பார்த்தது விஜய் கட்சி, தமிழர் வெற்றி கழகம், அவங்க சொன்னது அவங்க 2 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று லைட் ஹவுஸ் ஜங்ஷன், அப்புறம் இன்னொன்று ஏதோ கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு உழவர் சந்தை, இது 3 இடம். உழவர் சந்தை. மூன்றாவது இப்போ போலீஸ் சொல்கிறாங்க, இல்லை இந்த வேலுசாமிபுரம் யூஸ்வலாக இதில் நடக்கிறது தான். அதனால இவர் சார் சொன்ன மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி கூட யூபிஎஸ் அவர்கள் மீட்டிங் போட்டிருக்காங்க. இது சேஃபாக இருக்கும், பப்ளிக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுடைய இது என்ன அப்படின்னா, லைட் ஹவுஸ் ஜங்ஷன் அங்கே எவ்வளோ பேர் இருக்கலாம், அது குறுகலான ஏரியாவா இல்லை மெயின் ரோடு ஓப்பனான ஏரியாவா, ஏதாவது இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்தோம் ஓடி போயிட முடியுமா, இந்த அளவுக்கு நெரிசலில் மாட்டிக்காமல் இருக்க முடியுமா, இது ஒன்று. ரெண்டாவது உழவர் சந்தைங்கிறது நெருக்கடியாக இருக்கலாம், தெரியல. இது வந்து ஒரு சார் சொன்ன மாதிரி 20 அடி அகலம் 200 அடி நீளத்துக்கு ஏரியா. இந்த ஏரியாவில் இந்த ரோடில் எவ்வளோ பேர் இருக்க முடியும் ஃப்ரீயாக இருக்கலன்னா? இந்த க்ரௌடு டென்சிட்டி இப்போ நான் சொன்னேன் 4, 5, 6, 7 அந்த மாதிரி பார்க்குறச்ச 10,000 பேரோ 15,000 இருந்தால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு. அந்த ரவி சிங்கல் நாக்பூர் கமிஷனர் ஒன்மோர் இந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்கிறார். எங்கள் இதில் இந்த க்ரௌடு கண்ட்ரோல் நாங்கள் பண்ணும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த டூல்ஸை வச்சு என்ன பண்ணுறோம், பீப்புளோட ஃபேஸை இது பண்ணுறோம், கேப்சர் பண்ணுறோம், ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் அந்த மாதிரி பண்ணும்பொழுது, அதாவது எந்த அளவுக்கு எவ்வளோ க்ரௌடு டென்சிட்டி வருது. க்ரௌடு டென்சிட்டி நான் சொன்ன மாதிரி நார்மல் இதுவாக இருந்தால் எங்களுடைய இதில் வந்து அந்த கேமரா இதெல்லாம் க்ரீன் லைட் வரும், ஆரஞ்சு வந்துருந்தால் இல்லை இந்தந்த ஜோன்லேருந்து கூட்டம் அதிகமாக வந்துட்டுருக்குன்னு, ரெட்டு வந்துருத்தினால் இந்த பர்டிகுலர் ஜோனில் அதிகமாக ஆகிடுது அப்படின்னு தெரியும். அதனால் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவர் 2008 மகா கும்பாபிஷேகம் அதெல்லாம் நடக்கும்போது இவர் பண்ணிருக்கார் அந்த ரவி சிங்கலுங்கிற. இதையும் தாண்டி என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, இந்த மாதிரி குரலான ஏரியா சார் போலீஸ் தவறு பண்ணிட்டாங்க சார், இவங்க தவறு பண்ணிட்டாங்க, இல்லை போலீஸும் இவங்க சொல்கிறாங்க ஒரு இதுக்கு 50 பேருக்கு ஒரு போலீஸ்ன்னு போட்டிருக்கோம், 500 பேர். நாங்கள் எதிர்பார்த்த 10,000, 25,000 பேர், 25,000, 30, 35 தெரியாது, ஒரு எஸ்டிமேட் போலீஸாலையும் பண்ணி கொண்டு வராங்க. இதையும் தாண்டி வராங்க அப்படின்னா ஆர்கனைசர் அந்த பர்டிகுலர் பார்ட்டி இருக்கு இல்லையா, அவங்கள நான் கேட்பேன், உங்களுக்கு தெரியணும்
உங்களுக்கும் உங்கள் so many கேடர்ஸ் இருக்காங்க, so many ஃபங்க்ஷனரிஸ் இருக்காங்க. உங்கள் விஜய் வரார் அப்படின்னு ஃபஸ்ட்டு சார் டைம் கண்ட்ரோல். எத்தனை மணிக்கு சார் நீங்கள் வரணும்? இவங்க கொடுத்துருக்கிறது 3லேருந்து 5. நீங்கள் 12 மணிக்கு தான் கேள்வி பேப்பரில் நான் படித்தது. சென்னை ஏர்போர்ட்லேருந்து கிளம்புறீங்க, 12 மணிக்கு கிளம்பி திருச்சியோ எங்கேயோ போய் அங்கேருந்து நாமக்கல் போகிறீங்க. ஸோ அங்கேயே டிலே ஆகிடுது. ஸோ கண்டிப்பாக 3 மணிக்கு வர முடியாது. அப்போது உங்கள் கேடர்ஸ் எல்லாம் இங்கே சொல்லணுமா வேண்டாமா? சொல்லி இல்லைங்க இவ்வளோ பேர் ஆரம்பத்தில் உட்காந்துருக்காங்க, கஷ்டம் சார். ஒன்று சொன்னார், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். உள்ள மார்னிங்கே வந்தவங்க உட்காந்துட்டாங்க, அந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க, போனால் திரும்பி உள்ளே வர முடியாது. இதெல்லாம் இருக்கும்பொழுது கட்சி உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பு இப்போ வந்து சொல்லலாம், நான் 20 லட்சம் கொடுக்க போகிறேன், 2 லட்சம் கொடுக்குறேன் இன்ஜூனுக்கு, போன உயிர் திரும்பி வருமா? வராது. ஸோ அதனால் நீங்களும் கட்சியை என்ன பண்ணணும் சார்? 25-30 திருவாரூரில் போட்டிங்க, நாகப்பட்டினத்தை போட்டிங்க, எவ்வளோ கூட்டம் வந்ததுன்னு தெரியும். அதே அளவுக்கு கூட்டம் இந்த ஊரில் வராதுன்னு என்ன நிச்சயம்? இல்லை சார், இந்த ஊர் வேலைசமைப்புறம் இந்த ஏரியாவில் கொஞ்சம் கரூர் கம்மி தான். இல்லை, நாமக்கல்லேருந்து இவங்கெல்லாம் இங்கே ஓடி வந்திருக்காங்க, பைக்கில் வராங்க. அவங்களெல்லாம் தடுத்து நிறுத்தினீங்களா? நீங்கள் தடுத்து நிறுத்தணும். எல்லாவற்றையும் புலீஸ் பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது சார். புலீஸ் தே ஆல்சோ காட் ஏ கன்ஸ்ட்ரைன்ஸ். இவ்வளோ தான் சார் எங்களுக்கு இருக்குது அப்படி. சரி, 25,500 போலீஸ் போட்டாங்க. சரி, 700 போட்டிருக்கேன். 700 போட்டால் இது முடிஞ்சு போயிடுமா? இந்த இது இல்லை இல்லை. ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, இதுவும் அகெயின் இந்த ரவி சிங்கல் நாக்பூர் போலீஸ் கமிஷனர் அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, சார் இது மாதிரி பெரிய ஒரு ஓப்பன் ஏரியாவில் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணேன்னு வச்சுங்க, ஒரு 5 லட்சம் பேர் 7 லட்சம் பேர் ஒரு பெரிய 10 ஏக்கர் 20 ஏக்கர் இதில் பிளைன் ஏரியாவில் கண்டக்ட் பண்ணிங்கன்னு அப்படின்னா, கம்பார்ட்மெண்டலைஸ் அங்கே 1000 பேர் 2000 பேருக்கு பேரிகேடு போட்டு இது பண்ணியாச்சுன்னு வச்சுங்க, ஏதாவது அசம்பாவிதம்னால் அவங்க டக்குன்னு அந்த வழியாக வெளியில் போயிட முடியும். ஆனால் இதை வந்து யார் பண்ணணும் அப்படின்னா, நாட் புலீஸ். இதை பண்ண வேண்டியது அந்த பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டி. பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, திருப்பூர் பல்லடத்துக்கு அருகே அங்கே வந்து பிஜேபி ஒரு பெரிய மீட்டிங் போட்டாங்க.